ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான எக் கிரேவி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்குங்க. கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் போட்டு நல்லா அந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் வதக்கி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்கும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 1, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி தேங்காய் சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்குங்க. நான் மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், அப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு நீங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் எல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கிட்டுருக்கோம். போட்டு அதில் இந்த பேஸ்ட்டை எடுத்து ஊற்றி நல்லா நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா வதங்கின பிறகு தேவையான தண்ணி, மிக்ஸி அரைச்சிங்களா அந்த தண்ணியும் சேர்த்து அலசி கிரேவிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கொஞ்சம் இது பபிள்ஸ் விட்டு வருதுங்களா. இப்போ தேவையான தண்ணியை ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரும். ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு கொதி வந்த பிறகு 4 முட்டை, நான் 4 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. 4 முட்டையை கொஞ்சம் கேப் விட்டு முட்டையை ஊற்றிக்குங்க. முட்டை ஊற்றிட்டு கிண்டி விடக்கூடாது. அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்திருக்கும். இதில் கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கே ரொம்ப டேஸ்ட்டான ஒரு எக் கிரேவி தயாராகிடும். இந்த கிரேவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.